நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்களால் வெளிநாடு செல்ல முடியாது. அங்கு பாஸ்போர்ட் விசாவையும் தாண்டி அரசின் சிறப்பு அனுமதி அவசியமாக இருக்கிறது. அந்த அனுமதி பொதுவாக அரசு அதிகாரிகளுக்கும் அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்குமே வழங்கப்படுகிறது. அனுமதி இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பது மிக கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது. உதாரணமாக ஓ காங் சாங் 2017 உலகையே அதிர்ச்சியடைய வைத்த சம்பவம் இது. நார்த் கொரியாவை சேர்ந்த இவர் திடீரென்று ஒரு ஜீப்பில் ஏறி எல்லையை நோக்கி ஓட்டத் தொடங்கினார். எல்லையை நெருங்கும் போது ஜீப் சீட்டில் சிக்கிக்கொள்ள வேறு வழி இல்லாமல் அவர் ஜீப்பை விட்டு ஓட ஆரம்பித்தார். அவர் ஓடுவதை பார்த்த நார்த் கொரியா வீரர்கள் அவரை நோக்கி சுடத் தொடங்கினர். ஒரு சில குண்டுகள் அவர் மேல் பாய்ந்தது. இருந்தாலும் அவர் எல்லை தாண்டி சவுத் கொரியாவிலே விழுந்தார். சவுத் கொரியா வீரர்கள் அவரை காப்பாற்றி பல மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் உயிர் பிழைத்தார். வடகொரியாவில் இருந்து உயிரை பணயம் வைத்து தப்பித்து வந்த இராணுவ வீரரிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது அவர் கேட்டது சாக்கோப்பை. காரணம், சாக்கோப்பை எளிதாக வடகொரியாவில் கிடைக்காது. ஏன்னா சவுத் கொரியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதால நார்த் கொரியாவில் அதை வாங்குவதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. சில நேரம் நார்த் கொரியா ஊழியர்களுக்கு சாக்கோப்பையை போனஸாக கொடுக்கப்பட்டதாக தகவலும் வெளியானதுண்டு. இந்த கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக நார்த் கொரியாவை உலகின் மிகவும் மூடப்பட்ட நாடுகளில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் வரலாற்று நிகழ்வுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.